ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரேஷன் கார்டில் ஒரு பெயரை சேர்க்கணும். அதாவது உங்கள் குழந்தைகள் பெயரையோ இல்லை பெரியவர்கள் பெயரையோ யாரோ ஒருத்தவங்களுடைய பெயரை உங்கள் ரேஷன் கார்டில் சேர்க்கணும் அப்படின்னா அதை எப்படி நீங்களே உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களால் ஒரு 5 நிமிஷத்தில் சேர்த்துற முடியும். ஸோ அதை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் வீட்டில் உடனே சேர்த்துக்க முடியும். இது நான் இப்போ எதில் பண்ணுறேன்னா, என்னுடைய மொபைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். மொபைலில் கூகுள் போயிட்டு கூகுளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய மொபைலை ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ரொட்டேட் பண்ணி உங்களுக்காக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் போயிடுங்க. குரோம் ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பாக்ஸ் போயிடுங்க. அங்கே போயிட்டு TNPDS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ் TNPDS அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஆகும். TNPDSல பாத்தீங்கன்னா வெப்சைட் கூட www.tnpds.government.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க. இது டச் பண்ணி தான் இப்ப நம்ம உள்ள போறோம். ஓகேவா? நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இவங்களுடைய இன்னர் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். கீழே ரைட்டா ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க பத்தின எல்லா டீடைல்ஸுமே கீழே தெளிவா கொடுத்திருப்பாங்க. கரண்ட்ல என்னென்ன அப்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இதுல கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம இப்ப உள்ள போறது பயனாளர் நுழைவுன்னு இருக்கு இல்லையா, அது மூலமா தான் இப்ப நம்ம உள்ள போறோம். ஃபர்ஸ்ட்ல கிரீன் கலர் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணி அது வழியா உள்ள போய் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டச் பண்ணி உள்ள போய்ப்போம். லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது இது மாதிரி இருக்கும். லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை இன்சர்ட் பண்ணணும். அதாவது எந்த மொபைல் நம்பர்னா, நீங்க ரேஷன் கார்டுல ஜாமா வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு SMS வரும் இல்லையா, இவ்வளவு பொருள் வாங்கிருக்கீங்க அப்படின்னு, அந்த மொபைல் நம்பரை இந்த பாக்ஸ்ல இந்த 10 இலக்க மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே கேப்சா குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கரெக்டா பார்த்து கீழே நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறமா பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிரீன் கலர் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை நீங்க டச் பண்ணணும். நீங்க பதிவு செய் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லோடிங் ஆகி அடுத்த பேஜ் இது மாதிரி ஓபன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க போட்ட மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு முறை கடவுச்சொல்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, நீங்க எந்த நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த நம்பருக்கு 7 இலக்கத்துல ஒரு OTP அவங்க சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த OTP-யை நீங்க கரெக்டா இந்த பாக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும். அந்த OTP-யோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா 300 வினாடிகள். அந்த வினாடிகள் கூட பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு yellow பாக்ஸ்ல ஷோ ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? பக்கத்துல கிரீன் கலர் பதிவு செய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் தான் நீங்க OTP-யை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பதிவு செய் அப்படிங்கிற அந்த பாக்ஸ் நீங்க டச் பண்ணணும். நீங்க இந்த பதிவு செய் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகி இது மாதிரி வரும். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்க குடும்ப தலைவருடைய விவரம் கொடுத்திருப்பாங்க, உங்க குடும்ப அட்டையோட எண் கொடுத்திருப்பாங்க, அந்த மின்னணு அட்டையோட எண் கொடுத்திருப்பாங்க, நீங்களுடைய பதிவு எண் கொடுத்திருப்பாங்க, அப்புறம் அது அரிசி அட்டையா சீனி அட்டையான்னு கொடுத்திருப்பாங்க, உங்க குடும்பத்துல எத்தனை நபர்கள் பெரியோர் சிறியோர் இருக்காங்கன்னு கொடுத்திருப்பாங்க, சிலிண்டருடைய எண்ணிக்கை கொடுத்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆதார், இப்ப உங்க குடும்ப அட்டையில ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல ஒரு கூட்டு குடும்பத்துல சொல்றேன், ஒரு 10 பேர்ல 4 பேருக்கு ஆதார் அட்டை இணைக்கப்படாம இருக்கு அப்படின்னா, இல்ல இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை எத்தனை அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு கீழே அந்த அட்டை செயலில் இருக்கா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கரெக்டா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் உங்க மொபைல்ல ஒரு சின்ன PDF வேணும்னு அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா, இல்ல மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த பேஜ் இப்படி ஓபன் ஆகும். உங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இது மாதிரி ஒரு சின்ன ஒரு PDF மாதிரி டவுன்லோட் ஆயிடும். நீங்க அது மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க மேல முகப்புன்னு இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நேம் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்திரலாம். நீங்க முகப்பு போயிட்டீங்கன்னா அப்படியே கீழே லைட்டா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. இத மாதிரி ஒரு பாக்ஸ் வரும், அதுக்கு கீழே வாங்க. நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டோம், அதனால திரும்ப பயனாளர் நுழைவு நம்ம போக தேவையில்லை. கீழே இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இங்கே மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உறுப்பினர் இந்த இடத்துல சேர்க்க முடியும், முகவரி மாற்றம் செய்ய முடியும், குடும்ப தலைவரை மாற்றம் செய்ய முடியும், குடும்ப உறுப்பினரை நீக்க முடியும். ஓகேவா? இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். லாஸ்ட்ல அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். இதை நீங்க நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உறுப்பினரை சேர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு நபரை கார்டில் நம்ம சேர்க்க போறோம்னா அதை எப்படி சேர்க்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உறுப்பினரை சேர்க்கன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற அந்த முகவரி மாற்றம் செய்யலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி முகவரி மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எப்படி மொபைல்லேயே நம்ம பண்ணிக்க முடியுங்கிறத மாதிரி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் உள்ள போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்குள்ளே இந்த பேஜ்குள்ளே போய்க்கலாம்.
உங்களுக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அந்த பேஜ் வந்து இது போல தான் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேட்பாங்க அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அந்த இடத்துல சேவையை தேர்வு செய்யவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனுக்கு கீழே பாருங்கள் உறுப்பினர் சேர்க்கையை நம்ம முன்னால் வந்து கொடுத்ததுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்குது. அப்படி இல்லைனா இந்த சின்ன ஹைபன் இருக்குல்ல, இந்த ஹைபனை லைட்டாக நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதுக்குள்ளார போயிட்டு கூட நம்ம எப்படி வந்து என்னென்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அங்கே போயிட்டு கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம டச் பண்ணோம்னா உறுப்பினர் சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, சிலிண்டர் எண்ணிக்கையை மாற்றம் பண்ண, அட்டை வகை அதாவது பிஹெச் என்பிஹெச்னு இருக்குல்ல அதை மாற்றம் பண்ணுறதுக்கு, குடும்ப அட்டையை வந்து வேணான்னு சொல்லி முடக்கம் பண்ணுறதா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். அதே போல் குடும்ப உறுப்பினரை நீக்கணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம குடும்ப உறுப்பினர் நீக்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சேர்க்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஆன்லைனில் நம்ம மொபைலில் நம்மளே வந்து பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய மொத்த நபர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு ஃபார்ம் போல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது குடும்ப உறுப்பினர் சேர்க்க தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதனால் குடும்ப உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை இந்த இடம் இருக்கு இல்லையா, தமிழ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்லையும் நீங்கள் டச் பண்ணலாம். இங்கே இங்கிலீஷ்லையும் டச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் உங்கள் நேம் என்ன கரெக்ட் ஸ்பெல்லிங்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நான் இப்போ எதுவும் நான் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய குடும்ப அட்டை உள்ளார போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதில் எப்படி நான் நேம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கணும், சேம் அதே போல் அதே நேமை இங்கே தமிழ்லையும் நீங்கள் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணணும். உங்கள் நேம் ஃபுல் நேம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பாலினத்தை சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆண் பெண் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. யாரை நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிறந்த தேதி, நீங்கள் யாரை இப்போ ஆட் பண்ண போகிறீங்களோ உங்கள் குழந்தைங்க கூட இருக்கலாம். நீங்கள் யாரை சேர்க்க போகிறீங்களோ அந்த குழந்தைங்களுடைய பர்த்டே கொடுத்துக்கோங்க. பர்த் டேட் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக இருக்கும். இயரு, டேட்டு எல்லாமே தனித்தனியாக நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிறந்த தேதி அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உக்காந்துரும். நெக்ஸ்ட் வந்து உறவு முறை வந்து கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக மேரேஜ் ஆயிருக்குன்னா ஜஸ்ட் நம்ம அவங்களுடைய மருமகள் நேமை வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். இல்லை நமக்கு குழந்தை பிறந்தோம்னா குழந்தையுடைய நேமை வந்து ஆட் பண்ணலாம். இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், அத்தை, சகோதரர், மகள், மருமகள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தந்தை, பேத்தி, தாத்தா, பாட்டி, பேரன், கணவர், தாய், மற்ற உறவுகள் ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம். சகோதரி, மகன், இது மாதிரி எனி ஆப்ஷன் எந்த நேம் வேணாலுமே நம்ம வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உறவு முறையில். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனுமே வந்து அப்ஸ்கேண்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஆம்னு கொடுத்தோம்னா பக்கத்தில் வகை கேட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து அதில் வந்து அப்படியாப்பட்ட ஒரு பர்சனை வந்து இதில் நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வகைன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கவும் இந்த சின்ன ஹைபன் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உள்ளார அவங்க எந்த வகையான மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. கண், விரல்கள், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். பக்கத்தில் பாருங்கள் மாற்றுத்திறனாளியின் ஆவணம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இல்லைங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். ஆம்னு இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இல்லைன்னு கொடுத்துடலாம். கீழே மற்ற ஆவணங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இங்கே வந்து ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், இந்த 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நபரை வந்து நம்ம கார்டில் இணைக்கணும் அப்படின்னா ஆதார் அட்டையோ அல்லது பிறப்பு சான்றிதழோ கொடுத்து நம்ம வந்து கார்டில் வந்து இணைச்சிக்க முடியும். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் போயிட்டு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன ஆப்ஷன் நீங்கள் வந்து உள்ளே கொடுக்க போகிறீங்களா, ஆதார் அட்டையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிறப்பு சான்றிதழாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மொபைலில் வச்சுக்கணும். இதை மாதிரி கேலரியை ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை டேரெக்டாக இதில் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அதாவது ஒரு எம்பிக்கு கீழே தான் வந்து அந்த ஃபோட்டோவுடைய சைஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பி கம்மியாகும். அதை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆதார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆதாருக்கு பக்கத்தில் ஆதார் எண்ணுன்னு சொல்லிட்டு இது மாதிரி 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பாக்ஸ்லையும் 4 நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அந்த டிஜிட் படி 4 நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு முடிச்சு எல்லாத்தையும் நீங்கள் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உறுப்பினரை சேர்க்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உறுப்பினரை சேர்த்துக்கலாம்.
நான் சொன்னதில் நீங்கள் எதையுமே செய்யாமல் நீங்கள் உறுப்பினரை சேர்க்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ஆதார் நம்பரையும் நீங்கள் இதே மாதிரி பாக்ஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க. நீங்கள் அது மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இது இருக்குல்ல ஆவணங்கள் காணப்பட, நான் இப்போ எதுவுமே கொடுக்கலங்கிறதுனால எனக்கு ஆவணங்கள் காணப்படவில்லைன்னு வருது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டு நீங்கள் பார்க்கும்போது வரிசை எண் 1ன்னு போட்டு அவங்களுடைய பெயர், அவங்களுடைய பாலினம், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மேலே கொடுத்துருப்பீங்க இல்லையா, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அது ஷோ ஆனதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸ் இருக்குல்ல உறுதிப்படுத்துதல் ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, இதை நீங்க என்ன பண்ணணும்னா டிக் பண்ணி விட்டுக்கணும். நீங்க டிக் பண்ணி விட்டது ஒரு சின்னதா இது மாதிரி ஒரு லோடிங் ஒன்று ஆகும். இந்த லோடிங்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பதிவு செய்யன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்க வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஆப்ஷனை டச் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச எல்லா ஒர்க்குமே இதோட ஃபினிஷ் ஆகுற மாதிரி அர்த்தம். நீங்க பதிவு செய்ய அப்படின்னு நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இது போல் ஓப்பன் ஆகும். அதாவது என்னென்னா தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு போட்டுட்டு குடும்ப உறுப்பினர் சேர்த்தல் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த குறிப்பு எண் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பு எண் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பு எண்ணை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ விண்ணப்பிச்சோம் இல்லையா, இந்த விண்ணப்பம் வந்து இந்த கோரிக்கை விண்ணப்பமானது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த குறிப்பு எண் வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த குறிப்பு எண்ணை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உறுப்பினர் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நீக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், முகவரி மாற்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு கடையையே மாற்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி இதே மாதிரி உங்களுக்கு ஃபைனலில் இது மாதிரி கிரீன் டிக் வந்து குறிப்பு எண் அப்படின்னு ஒன்று வந்து கொடுப்பாங்க. இந்த குறிப்பு எண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்ன நிலைமைக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ, அதாவது நம்ம கொடுத்த அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் மெயின் பேஜ் வந்துக்கோங்க. மெயின் பேஜ் வந்துட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது என்னென்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு, அதில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல அந்த ஆப்ஷன் இதுதான். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளார நீங்கள் வந்துக்கோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும், அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம எது ஓப்பன் பண்ணாலுமே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் தான் நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்தோமோ அந்த ஆப்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம குறிப்பு எண் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த குறிப்பு எண்ணை இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த குறிப்பு எண் கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் க்ரீன் கலரில் பதிவு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டச் பண்ணிடணும். ஸோ நம்ம இதை மாதிரி செய்கிறது மூலயமா நம்மளுடைய இப்போ கொடுத்தோம்ல ஒரு அப்ளிகேஷன் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, பெயர் நீக்கம் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து சேர்க்கிறதுக்கோ இல்லை வந்து முகவரி மாற்றவோ கொடுத்துருப்போம்ல, அந்த ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலையில் இருக்குங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இதை மாதிரி பதிவு செய்யணும்னு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய விண்ணப்பம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குடும்ப உறுப்பினர் நீக்கம் கோரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, கீழே வந்து குறிப்பு எண் கொடுத்துருக்காங்களா, இந்த பக்கம் பாருங்கள் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட தேதி அந்த டைம் டேட்டோட கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே விண்ணப்ப பதிவிறக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? நீங்கள் ஒரு கடையில் போய் நீங்கள் பண்ணும்பொழுதும் இதே மாதிரி தான் அவங்க உங்களுக்கு பண்ணி விண்ணப்ப பதிவிறக்கம் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம மொபைல்லேயே நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் உட்காந்துட்டே நம்ம வந்து பண்ணிட முடியும். நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ் வந்து ரன் ஆக இந்த கிரீன் டிக் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும். கோரிக்கை அனுமதிக்கப்படுதல் நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு டிக் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கோரிக்கை நம்ம நீக்கம் பண்ணவோ அல்லது சேர்க்கவோ முகவரி மாற்றவோ என்ன கோரிக்கை நம்ம உள்ளே கொடுத்தோமோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீக்கல் பண்ணுறதுக்கான சான்றிதழ் நீங்கள் மறுபடியும் வந்து பதிவிறக்கம் இந்த இடத்துல பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரேஷன் கார்டில் ஒரு பேர் நீக்கவோ சேர்க்கவோ அல்லது முகவரி மாற்றவோ ஷாப் மாற்றுறதுக்கோ ஒரு இ சேவை மையத்துக்கோ அப்படி இல்லைனா வந்து ஒரு தாலுக்காக்கோ போகாமல் இந்த சேவைகள் எல்லாமே நம்ம மொபைல்லையே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளால் பண்ணிட முடியும். ஸோ அது எப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் நீங்கள் லென்த்தாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுபடி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய தகவல் எல்லாமே உங்களை வந்து உடனுக்குடனே வந்து சேரும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய்.